வெளியில நல்லா மழை ஜோருன்னு பெஞ்சுட்டு இருக்கும்போது, சுட சுட இந்த ஒன் பாட் ரசம் ரைஸ் சாப்பிட்டா அவ்ளோ இதமா இருக்கும். இது எங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு 1 கப் அரிசியும், 1/4 கப் துவரம் பருப்பையும் சேர்த்து தண்ணி ஊத்தி நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர்ல 1 ஸ்பூன் நெய்யும், 1 கரண்டி எண்ணெயும் சேர்த்து கடுகு, சீரகம், ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலைய போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜார்ல 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 10 பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலைய அரைச்சு இதோட சேர்த்துக்கலாம். இப்ப இத நல்லா வதக்கிட்டு, இது கூட 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்ப இதோட 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமா உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு, இது கூட ஊற வச்சிருந்த அரிசியும் சேர்த்து 4 கப் தண்ணி ஊத்தி மூடி போட்டு 3 விசில் விட்டு வேக விட்டுடலாம். இப்ப நல்லா வெந்தக்கப்புறம் இத நல்லா கலந்து விட்டு, இது கூட ஒரு லெமன் சைஸ் புளிய 2 கப் தண்ணியில நல்லா கரைச்சு இதோட சேர்த்துக்கலாம். இப்ப மூடி போட்டு அடுப்புல வச்சு ஒரு விசில் வரத்துக்குள்ள ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லியும் 1 ஸ்பூன் நெய்யும் போட்டு இறக்கிட்டா செம்ம டேஸ்டியான ஒன் பாட் ரசம் ரைஸ் ரெடி.